ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஏபிஎஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அந்த எக்ஸாமினேஷனை பற்றி ஒரு அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ நமக்கு சில பேருக்கு அதிர்ச்சியாகவும், சில பேருக்கு ஆச்சரியமாகவும், சில பேருக்கு சந்தோஷமாகவும் இருக்கலாம். அதில் எந்த கேட்டகரின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னு பார்த்தோம்னா, நமக்கு தெரியும் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸுக்கு நாளைக்கு, அதாவது சனிக்கிழமையிலேருந்து 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக கால் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதுக்கு இடையில் இன்றைக்கி ஈவினிங் போல் நமக்கு என்ன ஒரு தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் என்னன்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட பிரான்ச் இருக்குல்ல மதுரையில். ஸோ அந்த பிரான்ச்சில் தான் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. இது பெட்டிஷனர் யாருன்னு பார்த்தோம்னா, பெட்டிஷனர் பேர் சொல்ல விரும்பலை. ஸோ இந்த பெட்டிஷனர் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஓகேவா. ரெஸ்பாண்டன்ட் யாருன்னு பார்த்தோம்னா 2 பேர் போட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டன்ட் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம சேர்மன், யூஎஸ்ஆர்சியோட சேர்மன் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டண்ட்டாகவும், செகண்ட் ரெஸ்பாண்டண்ட்டாக யாரை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெம்பர் செக்ரட்டரி இருக்காங்கல்ல, அவங்க செகண்ட் ரெஸ்பாண்டண்ட்டாகவும் இதில் சேர்த்துருக்காங்க. இதை பற்றின சரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டே ஆர்டரோட ப்ரேயரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட் இது ரிட் பெட்டிஷனாக போட்டிருக்காங்க. ஆர்டிகல் 226 பேஸ் பண்ணி இந்த ரிட் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அதில் அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்தந்த தேதியில் நோட்டிஃபிகேஷன் ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸுக்கு இந்தந்த தேதியில், அதாவது ஒரு லாங் ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு விட்டாங்க, அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த டீட்டெயிலை பற்றி இந்த ப்ரேயரில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆர்டர் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செகண்ட் ரெஸ்பாண்டன்ட், அதாவது இந்த டீமை வந்துட்டு சொல்லிகிட்டே வர்றாங்க, ஆர்டரில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது யார் முன்னிலையில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஹானரபிள் ஜஸ்டிஸ் கிருஷ்ண ராமசுவாமி அவங்க முன்னிலையில் இந்த கேஸை வந்து விசாரித்தாங்க. ஸோ அவங்க ஆர்டர் இந்த மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணாங்க. எப்போன்னு பார்த்தோம்னா 30/11/2019 ஒரு நோட்டிஃபிகேஷன். செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் யார், நம்ம மெம்பர் செக்ரட்டரி அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க. என்னென்னா 227 ஃபாரஸ்ட் கார்டுக்காகவும் 93 ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸுக்கும் வேக்கன்சி வந்துட்டு 30/11/2019 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த வேக்கன்சியை ரிவைஸ் பண்ணி 406 மாற்றினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சப்சிக்வெண்ட்லி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, 4/2/2020 செகண்ட் ரெஸ்பாண்டன்ட், அதை யார், நம்ம மெம்பர் செக்ரட்டரி என்ன பண்ணாங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, 7 எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 7/3/2020 8/3/2000 ஆகிய 2 நாட்களில் நடக்கும் அப்படின்னு எப்போ 4/2/2020 செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னது, ப்ரீ எக்ஸாமினேஷன் ஆக்டிவிட்டி ஷெடியூலில் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 4/2. ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா 21/2, இது எப்போ பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இது. அடுத்து 21ஆம் தேதி பிப்ரவரி மாதம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 8/3/2020 இந்த ஒரு தேதியில் மட்டும்தான் வந்துட்டு எக்ஸாம் நடக்கும், அதுவும் 3 பேட்சாக நடக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக எக்ஸாமில் போயிட்டு பெல்ட்டை கழட்டு, கர்ச்சீஃபை கீழே போடு, வேர்க்கக்கூடாது உனக்கு, வேர்க்க துடைக்கிற கையை வச்சு தொட அப்படின்னு பலகட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் ஒரு நம்ம எக்ஸாம் எழுதி முடித்தோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னான்னு பார்த்தோம்னா 12/3/2020 ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டன்ட் வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க. என்னதுன்னு பார்த்தோம்னா டென்டேட்டிவ் போஸ்ட் எக்ஸாமினேஷன் ஆக்டிவிட்டியை எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, 12/3, அதாவது மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம 8ஆம் தேதி எழுதணும், 3 பேட்சாக எழுதணும். அதுக்கப்புறம் வந்துட்டு 12ஆம் தேதியில் வந்து டென்டேட்டிவ் எக்ஸாமினேஷன், அதாவது போஸ்ட் எக்ஸாமினேஷன் ஆக்டிவிட்டியை ரிலீஸ் பண்ணாங்க. அதில் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா 23, கரெக்டாக 10 நாளுக்கு அப்புறம் 11 நாளுக்கு அப்புறம் 23/3/2020 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, அந்த கோவிட்-19 இஷ்யூலாம் வந்ததுனால போஸ்ட் எக்ஸாமினேஷன் ஆக்டிவிட்டி வந்து டிஃபர்ட் பண்ணாங்க. ஓகேவா, டிஃபர்டு பண்ணி தள்ளி வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து 9/9/2020 அதே மாதிரி திரும்ப போஸ்ட் எக்ஸாமினேஷன் ஆக்டிவிட்டியை டிஃபர் பண்ணாங்க. அது என்ன சொல்கிறது, கால வரையறையின்றி மறு அறிவிப்பு வரும் வரை ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்லாம் நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக என்ன, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் போராட்டங்கள், 6 மாதம் 7 மாதம் போராட்டங்களுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா 3ஆம் தேதி 10ஆவது மாதத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் சேலஞ்ச் வந்து விட்டாங்க. இப்போ 3/10/2020 கொஸ்டின் ஆன்சர் சேலஞ்ச் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோம்னா 21/10/2020 கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 17 நாள் காலகட்டத்துக்கு அப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீ விட்டாங்க. ஓகேவா.
நம்ம கூட அதுக்கான வீடியோலாம் போட்டிருந்தோம் ஃபைனல் ஆன்சர் கீழே. ஸோ அந்த ஃபைனல் ஆன்சர் கீழே வந்து என்ன பண்ணாங்கன்னா 8/3/2020 மற்றும் 16/3/2020லையும் சேர்த்து 4 பேட்ச்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் ஃபைனல் ஆன்சர் கீழே தான் வந்துட்டு இது மாதிரி நமக்கு அப்போயே ஒரு ஷாக் ஆகிருக்கும். நிறைய பேர் யோசிச்சிருப்போம் இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சிருப்போம். நமக்கு நாமளே அதுக்கான ஒரு பதிலும் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஒருவேளை என்னது அந்த சர்வர் யாருக்கா ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்டுக்கு 16ஆம் தேதி வச்சுருக்கலாம்னு நம்மளை நாமே காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அதை பெருசாக நம்ம எடுத்துக்கிறல. இந்த 4th பேட்சை பற்றி எதுவுமே அவங்க டிஎன்எஃப்யூஆர்சி அவங்க தரப்புல இருந்து நமக்கு எதுவுமே எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அவங்களுக்கு அட்மிட் கார்டு எப்படி விட்டாங்கன்றதும் கொடுக்கல, அல்லது எப்போ எங்கே சென்ட்ரல் நடந்துச்சு அப்படின்னும் கொடுக்கல. என் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் அந்த மாதிரி யாரும் எழுதினதாகவும் தெரியல. இந்த பெட்டிஷனில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 8/3/2020 3 பேட்ச் மட்டும்தான் நடந்துச்சு. அப்படி இல்லைன்னா 16/3/2020 அப்போ எந்த எக்ஸாமும் நடக்கலை. என்ன சொல்ல வர்றாங்க தெளிவாக கவனிங்க. 8/3/2020 இந்த 3 பேட்சில் மட்டும்தாங்க நடந்துச்சு. இந்த பெட்டிஷனில் சொல்ல வர்றாரு 8/3/2020 3 பேட்ச் தாங்க நடந்துச்சு. 16/3/2020 எந்த பேட்சும் நடக்கலை. அதாவது 4th பேட்ச்னு ஒரு பேட்ச் எந்த பேட்ச் நடக்கலை. அப்படி இல்லைன்னா 4th பேட்சை இல்லீகலாக இவங்க வந்துட்டு சேர்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க இந்த பெட்டிஷனை வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க தரப்புலன்னு எந்த விளக்கமும் கொடுக்கல. அதனால இந்த அசம்ஷனுக்கு அல்லது இந்த அசம்ஷனாவோ அல்லது அவங்க இந்த மாதிரி வாதம் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த சூழலில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா 24/11/2020 ப்ரொவிஷ்னல் ஷார்ட் லிஸ்ட் எஸ்ஐவி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டேட் நமக்கு தெரியும், அதை நம்ம அவளோட எதிர்பார்த்துருந்தோம். ஸோ அந்த சிவி வந்துட்டு பண்ணாங்க. அதில் வந்துட்டு என் பேர் இல்லை. என் பேர்னா யாருன்னா பெட்டிஷனர் பேர். என் பேர்னா என் பேர் இல்லைங்க, பெட்டிஷனர் பேர். ஸோ அந்த பெட்டிஷனர் பேர் இல்லைன்றனால அவர் கடுப்பாயிட்டார். ஸோ இப்போ இந்த 5/12/2020 அதாவது நாளையிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் திங்கக்கிழமை வரைக்கும் வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை வரைக்கும் சிவிக்கு கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். போகிறவங்களுக்கு நம்ம ஆஸ்பிரண்ட் ஆஃபீஸர் சார்பாக வாழ்த்துக்கள். அதாவது ஆஸ்பிரண்ட்லேருந்து ஆஃபீஸர் ஆக போகிற கேண்டிடேட் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இந்த 4th பேட்சில் நடந்ததில் மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பெட்டிஷனர் வந்துட்டு கிளைம் பண்ணுறாரு. ஓகே, 4th பேட்ச்சு ஒன்று 16ஆம் தேதி நடந்திருக்காது. அப்படி இல்லைன்னா மால் ப்ராக்டிஸ் பண்ணி இவங்க சேர்த்துருப்பாங்கன்னு ஒரு கன்க்ளூஷன் வர்றாரு. ஸோ பெட்டிஷனர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தோம்னா, அந்த ஃபைனல் ஆன்சருக்கு அப்புறம் இவர் செக் பண்ணதில் எவ்வளோ வந்திருக்குன்னா இவருக்கு 127 கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, ஃபைனல் ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் 127 அவுட் ஆஃப் 150. ஓகேவா? அதனால தான் நம்ம பெட்டிஷனர் ஏன் பண்ணோம்னா தட்ஸ் ஒய் பெட்டிஷனர் ப்ரெஸ்டு ஃபார் இன்ட்ரீம் ஸ்டே. ஸோ அந்த காரணத்துக்காக தான். ஸோ 110 120 எடுத்திருந்தா கூட சரி வரலன்னு சொல்லி வரல விட்டுருக்கேன். ஸோ 127 அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு நல்ல மார்க் தான். ஸோ 127 எடுத்துகிட்டு அவங்க வந்துட்டு வரலைன்னா அப்போ அந்த ஒரு ஆதங்கம் இருக்க தான் செய்யும் யாராக இருந்தாலும். ஓகே, அடுத்து வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நோட்டிஃபிகேஷன் டேட்டட் 21/2/2020, 12/3/2020, 23/3/2020, 9/9/2020, 3/10/2020 ஆகிய இத்தனை நாள் இருக்குது பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட அந்த 5 நாள், அதாவது 5 வெவ்வேறு நாள். அந்த 5 வெவ்வேறு நாள் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, அந்த 5 வெவ்வேறு நாட்களில் விட்ட நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா 3 பேட்ச் மட்டும்தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். 8ஆம் தேதி மட்டும்தான் நடந்துச்சு அப்படின்னு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் எதுலேயுமே வந்துட்டு அந்த 4th பேட்ச் அவங்க நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி, அதை பற்றி இவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை. 21/10/2010 வந்து அந்த ஃபைனல் ஆன்சர் கீழே மட்டும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, எக்ஸாம் வந்துட்டு 8/3 நடந்துச்சு, 16/3 நடந்துச்சுன்னு சொல்லி டக்குன்னு இடைச்சொல்லாம் ஒன்றும் சேர்த்துட்டாங்க. யார் ரெஸ்பாண்டன்ட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, ஏன்னா அவங்க தானே ஆன்சரபிள். ஸோ இந்த இருக்கு இதில் என்ன ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, therefore this court is of the prima facie view that without mentioning anything about the examination conducted on 16/3/2020 in the previous notification dated 21/2/2020, 12/3/2020, 23/3/2020, 9/9/2020 and 3/10/2020. There is no chance for the respondents to issue a notification dated 21/10/2020 as if the examination was conducted on 8/3/2020 and 16/3/2020. Prima facie case made out. There shall be an order of interim stay அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேவை வந்து போட்டிருக்காங்க.
இந்த காப்பியை 2 ரெஸ்பாண்டண்ட்டுக்கு, அதாவது யார் யாருக்குன்னு சொல்லுங்க, நம்ம சேர்மனுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க, இன்னொன்று மெம்பர் செக்ரட்டரிக்கும் சேர்த்து ஒரு காப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இது எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4/12/2020 வந்த ஒரு அப்டேட் தான். ஸோ இந்த விஷயத்தில் அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். ஸோ கிடைக்க போகிறது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கவங்க ஓகே, தாராளமாக கிடைக்கும். நமக்குன்னு இருக்கிறது யாராலையும் எடுக்க முடியாது. ஸோ தைரியமாக போங்க. இன்றைக்கி நீங்கள் போயிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தைரியமாக போய் அட்டன் பண்ணுங்கள். என்டியூரன்ஸ் டெஸ்ட் நல்லா பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆஸ்பிரண்ட் ஆஃபீஸர் ஆக போகிறவங்க அனைவருக்கும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஏபிஎஸ். தேங்க்யூ.